குறுந்தொகை குறைந்த அடிகளை உடைய பாட்டால் தொகுக்கப்பெற்ற நூல் என்பதால் குறுந்தொகை எனப்பட்டது. இந்நூல் 401 பாடல்களைக் கொண்டது. 205 புலவர்களால் பாடப்பட்டது. நல்ல குறுந்தொகை என்று சிறப்பித்து கூறப்படுவது நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. இதன் கடவுள் வாழ்த்துப் பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். இந்நூலின் முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் அடுத்த 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியரும் உரை எழுதியுள்ளனர். செம்புலப் பெயல் நீரார், கயமனார், அணிலாடு முன்றிலார், நெடுவெண் நிலவினார், மீன் எரி துண்டிலார், இப்படி பெயர் தெரியாத புலவர்களுக்கு அவர்களுடைய பாடல் வரி அல்லது உவமையில் இருந்தே பெயர் சூட்டி இருப்பர். இப்படி 13 பெயர் தெரியாத புலவர்கள் குறுந்தொகையில் உள்ளனர். உரையாசிரியர்கள் அதிகமும் மேற்கோள் காட்டிய நூல் என்பதாலேயே இந்நூல் முதலில் தொகுக்கப்பட்ட நூலாக கருதப்படுகிறது. கடல் சூழ் மண்டிலம் என்று குறுந்தொகை பாடல் 300இல் கையாளப்படும் சொல்லானது இந்த பூமி உருண்டையானது என்பது தமிழர்களுக்கு தெரியும் என்பதை காட்டும் கோப்பர்நிகஸுக்கு முன்னரே இந்தியருக்கு தெரிந்த சாதாரண விஷயம் இது. பறையும் சங்கும் ஊதி திருமணம் செய்தல், திருமணம் செய்த பின்னர் பெண்ணின் சிலம்பை கழித்தல், முதியோர் சென்று திருமணம் பேசுதல் ஆகிய பழந்தமிழ் வழக்கங்களைப் பற்றி குறுந்தொகை நமக்கு கற்பிக்கிறது.